ஹாய் காய்ஸ், வெல்கம் டு முல்லைக்கொடி சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மூக்கல்ல முந்திரி குருமா தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு வாங்க என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பட்டை லவங்கம், பச்சை மிளகா, உப்பு தேவையானது. இது மொச்சக்கட்டை அவிச்சி எடுத்து வச்சுருக்கோம். மூக்கல்ல அவிச்சி உப்பு போட்டு எடுத்து வச்சுருக்கோம். இதெல்லாம் வதக்கிறதுக்கு கசகசா, முந்திரி, பச்சை மிளகா, தக்காளி, பூண்டு இடித்து வச்சுருக்கோம், வெங்காயம், சோம்பு, மூக்கல்ல இதெல்லாம் அரைக்கிறதுக்கு வாங்க வீடியோவில் போகலாம். இப்போ ஆயில் ஊற்றிட்டோம். ஆயில் ஊற்றிட்டு நல்லா அது காஞ்சோடனே முந்திரி போட்டுக்கலாம். முந்திரி நல்லா போட்டோடனே சோம்பு போட்டுக்கலாம், கசகசா போட்டுக்கலாம், பச்சை மிளகா போட்டுக்கலாம், பூண்டு போட்டுக்கலாம், தக்காளி போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம், மொச்சக்கடலை மூக்கு வீசுறது. இதெல்லாம் வதக்கி ஆற வைக்கணும். இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பற்ற வச்சுக்கோ. இப்போ இதில் என்ன போட்டுக்கோன்னா, குருமாவுக்கு தேவையானது முந்திரி, கசகசா, சோம்பு, முந்திரி, கசகசா, சோம்பு, இஞ்சி பூண்டு, தக்காளி, வெங்காயம், அப்புறம் அவ்வளோ இது போட்டு வதக்கியிருக்கோம். இது வதங்கிறதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து என்ன பண்ணணும்? இப்போ மூக்கடலை வேக வச்சுருக்கோம்னா பாதி மூக்கடலை குழம்புக்கு வச்சுருக்கோம், பாதி அரைக்கிறதுக்கு. இப்போ அரைக்கணும். இது அரைச்சா குழம்பு திக்கு கொடுக்கும். குருமா இப்போ தேங்காய் போடாத குருமா இது. அப்போ தேங்காய் போடாமல் இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். தேங்காய் போடாது, முந்திரி இதுதான். இது தேங்காய் போடக்கூடாது. அதனால் இதை வதக்கி ஆற வச்சு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தாளிப்பு பார்க்கலாம். தாளிச்சுக்கலாம். இது என்ன பண்ண இப்போ ஆறுறதுக்குள்ளே தாளிச்சு வச்சு? ஆமாம், குழம்பு தாளிச்சு விட்டுடலாம். இது ஆறணும். ஆற வச்சுட்டு வந்துடுவா? ஆற வச்சுட்டு வந்துடு. இப்போ அது வதக்கி ஆற வச்சாச்சு. அடுத்தது இப்போ தாளிப்புக்கு எண்ணெய். குருமா இப்போ தாளிக்கிறதுக்கு தக்காளி, வெங்காயம், பட்டை லவங்கம் போடணும். இப்போ பட்டை, இதில் கொஞ்சம் சோம்பு, லவங்கம் ஒரு 4, ஏலக்காய் 2 இது. இது தாளி. அடுத்தது பச்சை மிளகா. இதில் ஒரு 2 பச்சை மிளகா கிட்ட வச்சுக்கோங்க. இதில் ஒரு 2 பச்சை மிளகா தாளிச்சு வச்சுருக்கேன். அடுத்தது கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போது கொஞ்சம் வெங்காயம் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் வெங்காயம், தாளிச்சு கொஞ்சம் வெங்காயம். ஃபஸ்ட் டைம் வைக்கிறதெல்லாம் அந்த மாதிரி. ஆமாம். இப்போது தக்காளி போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி கொடுக்குறோம். இப்போது நல்லா வதங்கினதுக்கப்புறம் மூக்கல்லையா? இது மூக்கடலை குருமாக்கு. மூக்கடலை மட்டும்தான் போடுற, வேறு எதுவும் போடக்கூடாது. மூக்கடலை முந்திரி குருமா. இது முந்திரி குருமா. இது எதுக்கு செய்யணும்னா, இப்போ சப்பாத்திக்கு செய்யணும். மூக்கடலை முந்திரி குருமா. இப்போ நைட்டில் தேங்காய் போட்டு சாப்பிட்டா நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க தேங்காய்.
அதனால் முந்திரி குருமானா கொஞ்சம் திக்காக நல்லா சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு ஒரு நாளைக்கு. இப்போ தேவையான மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். பச்சை மிளகா போட்டிருக்கோம். இதில் கொஞ்சமாக கலருக்கோசம் மிளகாத்தூள். இப்போ வந்து வதங்கிச்சு. மூக்காடில் வேக வச்ச தண்ணி இருக்குது. அந்த தண்ணியே ஒரு கப் இருக்குது, அதை ஊற்றிக்கலாம். இதுலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மூக்கல்ல வேக வச்ச தண்ணியாம்மா இது? குருமாவுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான உப்பு கொஞ்சமாக போட்டு வேக வச்சுருக்கு. இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம். நல்லா அது கொதிக்கட்டும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அரைக்கலாம். இல்லை, அது கொதிக்கிறதுக்குள்ள நான் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு இந்த பார்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அந்த அரைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம கரெக்ட் பார்த்துக்கலாம் எவ்வளோ திக்கு வேணும் அப்படின்ட்டு. இப்போ மூக்கடலை வேக வச்சுருக்குது ஏற்கனவே. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். நல்லா அந்த குழம்பு கொதிக்கிட்டோம். நம்ம அதுக்கிட்டே அந்த தேங்காய்லாம் அரைச்சிட்டு தேங்காய் இல்லை வதக்கண்டெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம். ஆரிச்சு. நல்லா ஆரிச்சுமா. இப்போ ஆரிச்சு மிக்சியில் போட்டுக்கலாம். பொறுமையாக கொட்டுமா. வாங்க இப்போ எங்கள் கிச்சனை பார்க்கலாம். அரைக்க அங்கே வச்சுருக்காங்க. இப்போ மிக்சியில் போட்டாச்சு. கொஞ்சம் தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ மிக்சியில் மழைன்னு அரைச்சிடணும். வதக்கந்தெல்லாம் நல்லா மழைன்னு அரைச்சி வந்துட்டாங்க பாருங்க. நைஸாக இருக்குது. இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. வதக்கி வச்சு தான் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து குழம்புல ஊற்றிடலாம். இது குழம்பு ஊற்றணுமா? கொதிச்சு ஊற்றணும். பப்பி வேறு எப்படி கத்துறாங்க. இப்போ குருமா ரெடி, சப்பாத்தியும் ரெடி. இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் போட்டு சுடுமா? சரி, இவங்களுக்கு எண்ணெய் போடாமல் மற்றவங்களுக்குலாம் எண்ணெய் போட்டு. பூக்கடலை முந்திரி குருமா ரெடி, சப்பாத்தி ரெடி. இப்போ சாப்பிட ரெடி ஆகிடுங்க. சாப்பிட்டு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு நீங்கள் சொல்லலாம். சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு. நீங்களும் இதேமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். முல்லைக்கொடியை
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து தொடர்ந்து வந்துன்னே இருக்கும்.